மிராஸ் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து இனாக்ரேஷனுக்கு இங்கே வந்திருக்கேன். அண்ணா நகரில் கீழ்பாக்கில் நடக்குது. இனாக்ரேஷனில் வந்திருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கல்யாணி சொல்கிற போது நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுலேருந்து நாங்கள் 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. நானே அண்ட் சரிதா சிஸ்டர். ஸோ அதில் அவள் கூடயே நான் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நீடிக்குது. ஸோ இந்த மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுத்திருந்தாங்க. இப்போ தான் வந்து கீழ்பாக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதில் வந்து நோ ஏஜ், வயசே கிடையாது. எந்த வயசு 3 வயசுலேருந்தும் 60 வயசு வரைக்கும் வந்து டான்ஸ் பண்ணலாம். ஏன்னா டான்ஸுக்கு நடனத்துக்கு வந்து வயசே கிடையாது. எந்த வயசுலேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வயசு கிடையாது. ஸோ வந்து இந்த டான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலா வந்து என்னோடய டான்ஸ் கிளாஸ் ஓப்பனிங்க்கு வரணும், அவளால் மட்டும்தான் இது திறக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி கேட்டோன்னே அவளுக்கு டேட்ஸும் இருந்துச்சு. ரொம்ப பிஸி ஷெட்யூல். நல்ல வேளை அவங்க சொன்ன டைம்க்கே நான் திறந்துட்டேன். அவள் வந்து திறந்தது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. எங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு அவளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டரே சொல்லிட்டாங்க அவங்க கிளாஸுன்னு. ஸோ நாங்கள் நல்லா கொண்டு போவோம். 3 இயர்ஸ்லேருந்து எடுத்துகிட்ருக்கோம் கிளாஸு டில் எனி ஏஜ். எல்லாமே ஜூம்பா, யோகா எல்லாமே எடுக்கிறோம். லைக் ஆக்சுவலி வந்து மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அது என்னோட ஸ்கூல் நான் சொல்லலாம். ஏன்னா ஷீ இஸ் மை வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் வந்து சினிமாக்கே இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ரகு மாஸ்டர் வந்து ஒரு ஷூட்டிங் போனோம். கார்டு கூட எடுக்கலை. அப்போ அவரால் வர முடியல. திடீர்னு எனக்கு கண்டு கட்டின மாதிரி அனுப்பிச்சி விட்டாரு. அதுதான் கல்யாணியுடைய அப்பா ப்ரொடக்ஷனில் ஒரு முருகர் படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வேலையே கிடையாது. வெறும் சரிதா மேடம் நடந்து போவாங்க பத்துமலைக்கு, போய் சாமி கும்பிடுவாங்க. இதுதான் என்னோட வேலை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ அவ்வளோ தான் படித்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு அசிஸ்டண்டாக வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சினிமா அப்படின்னு இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியும். பட் டான்ஸ் ஸ்கூல், சினிமாட்டிக் டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அந்த சினிமா அப்படின்னாலே எல்லாருமே ஒரு வேற மாதிரி பார்க்க வேண்டிய அந்த டைமில். இப்போ சினிமா டான்ஸ் அப்படின்னா மேரிட் லேடிஸ்லேருந்து எல்லாமே அந்த டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டான்ஸ் அப்படின்னு சொல்றது ஈக்குவல் டு யோகா. அதாவது டோல்ல இருந்து ஹெட் வரைக்கும் டான்ஸ் பண்றது தான் அந்த டான்ஸ். அது எல்லா கலைக்கும் எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைச்சதுக்கு வந்து பெரிய நாம தான். அதாவது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து 5 அக்கா ஒரு தங்கச்சி. நான் உட்காந்து இட்லி கொடுத்தா இட்லி சாப்பிடுவேன். ஆனால் அக்காவை கையை பிடிச்சிட்டு தான் நான் பரதநாட்டியம் அவங்க கற்றுக்கும் போது நான் கற்றுப்பேன். ஆனால் என் வீட்டில் யாரும் எதிர்பார்க்கல நான் வருவேன்னு. ஆனால் நான் வந்தேன்னா அது இன்ட்ரெஸ்ட், லவ், ஒரு வேலையில் வந்து நம்ம அன்பு வச்சுட்டோம்னா அது மேலே நம்ம ஃபுல் டீப்பாக வச்சிடும். ஸோ அந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து கல்யாணி சொன்னோடனே ஆன்லைன் கிளாஸஸில் ஒரு குழந்தை பண்ணிச்சு. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கும் போதும் அங்கே வந்து எல்லாமே ஒரு செகண்ட் லேட்டாக தான் போய் சேரும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது. ஆனால் அந்த குழந்தை இங்கே வந்து ரிதத்தோடு ஆடிச்சின்னு சொல்லும் போதும் ஆன்லைன் கிளாஸ் அவன் எப்படி எடுத்திருப்பான்னு இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துக்கலாம். குட். அந்த டீச்சருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பர்சன் பேசினார். அவர் வந்து என்னை வந்து இதுலேருந்து பார்த்தேன். பட் பேசாமல் நீங்கள் பெரிய ஒரு ஆங்கர் ஆகலாம், அவ்வளோ யூ ஹாவ் அ டேலண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்பீச் எப்படி இருந்தது, சும்மா கோல்டு முத்துக்கள் மாதிரி இருந்தது. நான் ரொம்ப எல்லா விஷயத்தையும் அட்மையர் பண்ணேன். ஒரு சின்ன குழந்தை அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க, அந்த குழந்தை சரியாகும்னா இதே மாதிரி நான் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வைக்கும் போது அந்த குழந்தை திக்கி பேசிட்டு இருந்தது. அப்போ நான் அந்த குழந்தைய திக்கி பேச வச்சு அந்த காம்படிஷன் போகிறதுக்குள்ள அந்த குழந்தையோட திக்கு வாயே போயிடுச்சு, சரியாயிடுச்சு. அதுதான் டான்ஸுடைய மெடிசன். அந்த டான்ஸோட மெடிசன். நான் சொல்ற மாதிரி எல்லாருக்குமே டான்ஸ் வராது. ஆனால் இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் அங்கே டீச்சர்ஸ் யார், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல குரு கிடைச்சாதான் அந்த டான்ஸ் ஸ்கூல் நல்லா இருக்கும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கலாம். அப்போ அந்த ஆன்லைன்லேயே இந்த பையன் வந்து ரிதத்தோடு ஆடுறான்னா அப்போ இந்த டான்ஸ் ஸ்கூலை பற்றி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மிராஸ் இஸ் த பெஸ்ட் டான்ஸ் ஸ்கூல். இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக சொல்லலை, நான் அவங்க ஆங்கர் சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் நான் சிங்கில் ஆடுறான்னா, ஏன்னா ஒரு டான்ஸுக்கு வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடிடலாம், வயசானவங்கலேருந்து குழந்தைங்க எல்லாம் ஆடிடலாம்.
ஆனா ரிதத்தோட ஆடுறாங்களா? ரிதத்தோட ஆடுறவங்க தான் டான்ஸ். ரிதம் இல்லாத டான்ஸ் கத்து கொடுத்தா எத்தனை டான்ஸ் ஆடினாலும் அவங்களுக்கு கத்து கொடுக்கறதே வேஸ்ட். ஸோ டைமிங் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கல்யாணின்னு சொல்றது நான் ஃப்ராங்கா சொல்றேன், நான் வசதி இல்லாத அந்த டைம், எனக்கு கார் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வாடகை வீட்டில தான் இருந்தேன். அப்ப இவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர், இவ கார்ல நான் டான்ஸ் கிளாஸ், ரிக்ஷால போய் நான் டான்ஸ் கிளாஸ் எடுப்பேன், இவ தான் என் கூட துணைக்கி இருப்பா. அப்போ இவ கார்ல தான் என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது குழந்தையில இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஆனா நான் சினிமா அசிஸ்டண்டா இருக்கும் போதும் இவளும் சரி, சரிதாவுடைய சிஸ்டர் விஜயும் சரி, நாங்கள் 3 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணி பேசணும்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எப்போ பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் அமையலாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜி அண்ட் அவங்க ஃபேமிலியே எனக்கு தெரியும். அம்மா அப்பா, அவங்க வீட்டில் நான் ஒரு வேளை சாப்பிடல, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் நான் சாப்பிட்ருக்கேன். அவளுடைய தங்கச்சி மீனா எனக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி நான் சமையல் கத்துக்கிறேன் அப்படின்னா அவளோட சிஸ்டர் மூலியமா தான் நான் சமையலே கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் அந்த குடும்பத்தை மறக்கவே மாட்டேன். அண்ட் கீதா ஒரு பெரிய பார்லர் வச்சிருக்கா, பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கா. அந்த பார்லர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இந்த பக்கத்துல நம்ம தாஜ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஹேர்ல இருந்து எல்லாமே நானே சொல்லுவேன், நான் வரமாட்டேன் உன்னோட பார்லருக்கு, எனக்கு காசு வாங்க மாட்டேன். நான் சொன்ன பிசினஸ் இஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வேற அப்படின்னு. ஸோ டான்ஸ் ஸ்கூல் ஏஜே கிடையாதுங்க. இப்போ அது தற்சமயம் கல்யாணம் ஆனவங்களும் பண்ணலாம். ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சு, ஆஃபீஸில் வேலை செஞ்சு, மைண்டு ரிலாக்ஸேஷன், அது சந்தோஷத்துலையும் ஆடலாம், துக்கத்திலையும் ஆடலாம், எந்த இடத்துல போனாலும் ஆடலாம். ஏன்னா டான்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப். நான் இப்போ இத்தனை வருஷம் இருக்கேன் அப்படின்னா அதை நான் அப்படியே லவ் பண்ணுறேன். என்னோட லைஃபே டான்ஸ். டான்ஸ் இருந்தால் எனக்கு வாழ்க்கையில சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், தூக்கம் வேணாம். 24 மேலே என்னை முழிச்சிட்டு இருக்க சொல்லுங்க, தூக்கமே நான் மறந்துடுவேன். ஸோ அந்த மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் முக்குல நிறைய டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் மிராஸ் டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்தேன். இவரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு கொரியோகிராஃபர் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாரு, அவரும் சரி, ஆன்லைன் எப்படி எடுத்தாங்கன்னு பண்ண அந்த டான்ஸ் கிளாஸ் நல்லா கண்டிப்பா போகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ அது சும்மா எனக்கு இப்போ நான் அமெரிக்காவுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போனேன். எனக்கு தெரியும் கிளாசிக்கல் சொல்லி நான் அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடாது, அங்கே ஏபிசிடி தான் கற்றுக் கொடுக்கணும். அங்கே போயிட்டு நான் இசட்டுக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் டான்ஸ் எடுத்தோம். எப்பயுமே பேஸ்லேருந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்தாதான் அது. அதே மாதிரி கிளாசிக்கல் கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக ஆடினாங்க. கொஞ்சம் சிரிச்சு பண்ணால் நல்லா இருக்கும், சிரிச்சு பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பாக கல்யாணி இந்த ஒரு பிரான்ச் இல்லை, இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். அந்த பிரான்ச்சில் நான் இருப்பேன், எல்லா பிரான்ச்சுக்கும் நான் இருப்பேன். ஏன்னா ஆல்வேஸ் மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் எல்லாரும் சொல்லுங்க, மனசுல வச்சுக்கோங்க, தட் இஸ் கலாமாசுடைய டான்ஸ் ஸ்கூல். அவ்வளோதான். அதுவும் கண்டிப்பா இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கையில போனும் கையுமா இருக்கும் போதும் பிரெயின் எஃபெக்ட் ஆகும். அதனால இந்த டான்ஸ் ஸ்கூல் பண்றது, டான்ஸ்ல ஆடுறது, அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு, அம்மா பையன், அப்பா பொண்ணு எல்லாருமே டான்ஸ் கத்துக்கலாம். ஏன்னா நம்ம போய் ஜிம் எடுத்துக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு, ஏன்னா சப்போஸ் இப்போ எனக்கு இந்த கை ஆப்ரேஷன், இந்த கையை நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, ஆனால் நான் டான்ஸ் பண்ணிடுவேன். இந்த கை இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆகஸ்ட் 15 எனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். ஏன்னா டான்ஸ் ஆடி ஆடி இவ சொன்ன மாதிரி முட்டு கழண்டுடும், ஸ்பாட்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டு போய் ஷூட்டிங் போயிடுவேன். அப்பெல்லாம் தைரியம், இப்பெல்லாம் யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது. சின்ன கட்டானா கூட ஐயோ அம்மா கட்டாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, மன தைரியம் இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சேருங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, இங்கே சேருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அம்மா தவறிட்டாங்க. ஆன்டி இந்த இடத்துல நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மா சார்பில் நான் இங்கே உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் எல்லா முதலமைச்சருக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். எம்ஜிஆர் சாரோட மட்டும் என்னால் ஒர்க் பண்ண, என்ன நல்ல டான்ஸ் டீச்சருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா நான் எம்ஜிஆர் சாரோட நான் ஒர்க் பண்ணதும் கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் நான் கிளாசிக்கல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணி அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட், அதாவது அவருக்கு இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் அவர் கையில் நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அந்த ஃபோட்டோவும் எங்கிட்ட இருக்கு. அடுத்தது ஜெயலலிதா மேடமுடைய ப்ரோக்ராம் பண்ண, அவரே சொன்னார், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் இண்டியா அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் மெடல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன்.
தொழிலாளர்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஷோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க கலா மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணாதே, ஏன்னா அவங்க இன்னொரு கலைஞரை பாராட்டுறது. அடுத்த சிஎம் அப்படி பண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள். அது வந்து சேனல் மாநாட மயிலாடுன்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் சேனல் வேண்டாம், ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும் போது எதுக்கு நான் ஸ்பாட் ஸ்கிரீன் போகணும், இல்ல அமிர்தம் சார், அதாவது ராம்நாராயண் சார் அமிர்தம் சார் தான் எனக்கு அப்போ தெரியும். அவர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவர் ராமநாராயண் சார் எல்லாம் தெரியும். அவர் மூலியமா தான் மாநாட மயிலாட வந்து நான் சொன்னேன் சார் எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த சிஎம் டீம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணாதது இல்லை. அதே மாதிரி டெல்லியில ஒரு கிட்டத்தட்ட 40 கிளாசிக்கல் டான்ஸ் வச்சு பிரதமருக்கு முன்னாடி எங்களுடைய பரதநாட்டியம் நடந்தது. கண்டிப்பா அது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையோ, ஒரிஜினல் கிளாசிக்கல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நான் கிளாசிக்கல்ல இருந்து வந்தாலும் இப்போ நான் சினிமா டான்சர் தான். அப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஸோ சிஎம்ல இருந்து எல்லா சிஎம்மோடையும் பிஎம்மோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் மை காட், மை பேரண்ட்ஸ், மை குரு ரகு மாஸ்டர். ஸோ அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் வந்து ஒவ்வொரு தட்டியா நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, எல்லாருக்கும் தெரியும் மிஸ் வேர்ல்ட் 1996 பண்ணியிருக்கேன், எக்ஸ்போ 2000. இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க். டான்ஸில் வந்து இப்போ நீங்கள் கல்யாணி சொன்ன மாதிரி இது சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடாது. இந்த டான்ஸுக்கு உங்களுக்கு என்ன தேவை? யூ வாண்ட் டு பிகம் அ டான்ஸ் மாஸ்டர் ஆர் யூ வாண்ட் டு பிகம் அ டான்ஸ் டீச்சர், ஆர் நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்கல் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து யூ வாண்ட் அ கிளாசிக்கல் டீச்சர் அப்படின்னா வச்சுட்டு தான் டான்ஸ் கற்றுக்கணும். தவிர சும்மா பசங்களை குழந்தைக்கு அனுப்பணும்னு அனுப்பாதீங்க. அவங்களுக்கு ஒரு கலை, ஒரு பாட்டாக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் ஒரு கலை கற்றுக் கொடுக்கணும்னா அந்த கலையை முழுசாக கற்றுக் கொடுங்க. சும்மா ஒரு மாதம் டான்ஸ் ஸ்கூல் வந்துட்டு போகக்கூடாது. வந்தால் மேக்சிமம் 5 வருஷம் இல்லைன்னா 8 வருஷம் பண்ணாதான் பக்கா ஒரு டான்ஸர், இல்லைன்னா டான்ஸர் கிடையாது. சும்மா வந்து ஒரு மாதம் ஆடியாச்சு என் பையன் சூப்பராக, நம்ம குழந்தை வந்து நம்மளுக்கு பொக்கிஷமாக பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்கன்னு கிடையாது. மற்றவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம பசங்க எப்படி ஆடுறாங்க. அது மாதிரி நம்ம எப்பயுமே நினைச்சுக்கணும் இது பத்தாது இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ நான் இத்தனை படங்கள் பண்ணால் கூட போய் சொல்லுவேன் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணல வாழ்க்கையில். அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அச்சீவ்மெண்ட் சொல்றது ஒரு கடல், அந்த கடலை தொடவே முடியாது வாழ்க்கையில். அதுதான். ஸோ மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியாக வரணும். அண்ட் செல்வமணி சார் வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் அந்த நன்றியை மறக்காம அவரோட அப்பா படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பாவம் திருப்பதி போக வேண்டியது எனக்கு தெரியும். அங்கேருந்து இங்கே வந்து இதை அட்டன் பண்ணிட்டு போயிருக்காருன்னா அப்போ கல்யாணியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, அவங்களோட குடும்பம். அவங்க கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அவங்களுக்கு வந்து போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. அவங்க குடும்பம் அவங்களா இருப்பாங்க. தவிர எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னோட டான்ஸ் கிளாஸ் நல்லா இருக்கணும், என் பசங்க எல்லாருக்கும் நல்லா கற்றுக் கொடுக்கணும். ஆன்லைன்லேயும் நான் அப்படி தான் ஆன் பண்ணேன். ஸோ இது வந்து அரவிந்த் எடுத்து கரெக்டாக இந்த கிளாஸை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக பசங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம், அடித்து வேலை வாங்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி இங்கே இருக்கிற அண்ணா நகர், கீழ்பாக், அமைஞ்சிக்கரை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆவடி, இது இட்ஸ் a வெரி குட் பிளேஸ். ஏன்னா இங்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அண்ணா நகரில் தங்கியிருக்கேன். இது பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா என்னோட அண்ணா நகர் கிளாஸ் இருந்தது, பெரிய கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல். மனசில் நினச்சிக்கோங்க, மிராஸ் டான்ஸ் ஸ்கூல்னா கலா மாஸ்டர் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.